கரூர் மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு முக்கிய நிகழ்வான தேவேந்திர குல வெள்ளாளர் மாவிளக்கு நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி பெரும் திருவிழா கடந்த 12ஆம் தேதி கம்பம் போடும் நிகழ்வுடன் தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த திங்கள் அன்று மாரியம்மன் திருத்தேர் நடைபெற்ற நிலையில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 தினங்களிலும் அமராவதி ஆற்றிலிருந்து ஏராளமான பக்தர்கள் அக்னிச்சட்டி, பால்குடம், தீர்த்தக்குடம், கரும்பு தொட்டில் உள்ளிட்ட நேர்த்திக்கடனை செய்தனர். இந்நிலையில் இரவு தொடங்கிய தேவேந்திர குல வெள்ளாளர் மாவிளக்கு நிகழ்ச்சி இன்று அதிகாலை 4 மணி வரை நடைபெற்றது. குறிப்பாக வெங்கமேடு, NSK நகர், பாலாமபுரம், நீலிமேடு ஆகிய பகுதிகளில் இருந்து ஏராளமான தேவேந்திர குல வெள்ளாளர் சார்பாக மாவிளக்கு எடுத்து வந்து மாரியம்மனுக்கு படைத்தனர். ஆட்டம் பாட்டத்துடன் நடைபெற்ற தேவேந்திர குல வெள்ளாளர் மாவிளக்கு நிகழ்ச்சியை காண ஏராளமான பொதுமக்கள் ஆலயம் வருகை தந்து நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். இன்று நடைபெற்ற தேவேந்திர குல வெள்ளாளர் மாவிளக்கு நிகழ்ச்சியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக கிறிஸ்டியன் மற்றும் முஸ்லிம் வேடமணிந்து மாவிளக்கு ஊர்வலத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து அனைவரும் சுவாமி தரிசனம் செய்த பிறகு அதிகாலை 4 மணி அளவில் தேவேந்திர குல வெள்ளாளர் மாவிளக்கு நிகழ்ச்சி சிறப்பாக நிறைவு பெற்றது. தேவேந்திர குல வெள்ளாளர் மாவிளக்கு நிகழ்ச்சியை ஒட்டி கரூர் நகர போலீசார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.